Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 880-7984-342. விடுதலை சிறுத்தை கட்சியில சேரணும்ன்ற அந்த ஆர்வம் எப்படி வந்தது உங்களுக்கு? தலைவரி கொஞ்சம் பேசுறதுலாம் டிவியில் பார்ப்பேன். நான் உணர்வு எனக்கு வந்தது, கட்சியில் சேரணும். சேர்ந்தேன், எங்கள் பசங்கள்லாம் ரைனாக வந்து இந்த மின்ட்ல இருக்க எல்லாருமே வந்து தலைவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குற ஒரு பர்சன் எல்லாரும். ஆமாம், மக்களெல்லாம் தலைவர் மேலே தான் உயிர். பார்த்தெல்லாம் மாநாட்டில் என்ன ஜனம் இருந்தது, ஈயாத இருந்துச்சு ஜனங்கள்லாம். அன்பால் வர கூட்டம் அதெல்லாம். மொத்தமா வந்து எவ்வளவு சவரன் வச்சிருக்கீங்க? சவரப்படி 20,000 ரூபாய் சவரம். அப்போ கூட நாங்கள் ரொக்க பணம் கொடுத்து கூட வாங்கினது கிடையாது. கம்மல்ல வந்து அவருடைய போட்டோ வச்சிருக்கீங்க, அதே மாதிரி டாலர்ல அவருடைய போட்டோ வச்சிருக்கீங்க. இது மாதிரி டிசைன்லாம் ஏதாவது ரெடி பண்ணுவீங்களா இதுக்குன்னு தனியா? இதுக்குன்னு தனியா இல்லை, அண்ணனுக்கோசம் நான் போடுவேன், அவர் வச்சு போடுவேன். மோதிரத்துலயும் வந்து அவருடைய போட்டோ வச்சிருக்கீங்க. அது மாதிரி அவர் உயிர் எங்களுக்கெல்லாம். இந்த மின்ட் ஏரியாக்கே வந்து ஒரு பெரிய அயன் லேடி தான் நீங்க, இல்லையா? சோ அப்படி இந்த வருஷம் தேர்தலில் வந்து நம்ம அண்ணன் என்ன கண்டிப்பா ஜெயிப்பாரா? ஜெயிப்பாரு, கண்டிப்பா ஜெயிப்பார் அண்ணன். இன்னும் முதலமைச்சர் ஆயிட்டேன்னா இன்னும் எங்களுக்கு சந்தோஷம். இதேமாரி தெய்வமான தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது விசிகாவின் வடசென்னை மாவட்ட மகளிர் செயலாளர் மின்ட்டு முனியம்மா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம்மா. மின்ட்டு முனியம்மானா யாரு? உங்களுக்கு எதுக்கு அந்த பேர் வந்ததுமா? இது எத்தனை வாட்டி இந்த கேள்வி கேட்பேன். இல்லைம்மா, நான் மின்ட்டில் இருப்பேன், சாரி போட்டுன்னு இருப்பேன், அங்கேயே பழக்கம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுலேயே எங்களை மின்ட்டு முனிமக்கான்னு ஒருத்தர் தான் சொன்னாங்க. இப்போ எல்லாமே சென்னை ஃபுல்லாக சொல்லிட்டுவேன். அதில் சாரி இருக்கா அதெல்லாம் கேட்டுன்னு மின்ட்டு மணி மக்கள்கிட்ட கூப்பிட்டு எப்படின்வாங்க, அதே பேராயிடுச்சு. எப்படி அந்த மின்ட்டு முனியம்மான்ற பேர் எப்படி வந்து, யார் உங்களை அப்படி கூப்பிட்டாங்க? மக்கள் தான், அங்கே மின்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டாங்க, என்ன எல்லாமே கூப்பிட்டாங்க. இந்த பேர் வச்சு தான் கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டில் எட்டிங்கலையோ வேறு யாருன்னா தெரியாதவங்க கூட என்னை கூப்பிட்டாங்க வந்து, அக்கா மின்ட்டு மணி மக்கா வாக்கா அப்படின்னு கூப்பிட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியில சேரணும்ன்ற அந்த ஆர்வம் எப்படி வந்தது உங்களுக்கு? இது நம்ம கட்சி, மக்கள் கட்சி. எனக்கு ஆரம்பம் வந்தது உணர்வு. தலைவரி கொஞ்சம் பேசுறதெல்லாம் டிவியில் பார்ப்பேன், நான் நியூஸ்லலாம் பார்ப்பேன். அதில் அந்த உணர்வு எனக்கு வந்தது. அண்ணன் மக்களுக்கோசம் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. சேமா அந்த கட்சியில் சேரணும் சொல்லிட்டு நான் சேர்ந்தேன், எங்கள் பசங்கள்லாம் ரைனாக வந்து சேர்ந்துச்சு. நீங்கள் இந்த கட்சியில் சேர்றப்போ உங்களுக்கு யாரெல்லாம் வந்து உங்கள் கூட நின்று சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? எங்கள் வீட்டில் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த கட்சி தான் எங்களுக்கு எல்லாம், எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் இந்த கட்சி தான் மக்கள் கட்சி. இது என் தலைவருக்கோசம் நான் போய் சேர்ந்தேன், அண்ணனுக்கோசம் போய் சேர்ந்தேன். தலைவர்னு சொல்ல மாட்டேன், அண்ணன் தான் சொல்வேன். அண்ணனுக்கோசம் போய் சேர்ந்தேன் இந்த கட்சியில். அவர் பேசுறதெல்லாம் எனக்கு ஆசை. அவ்வளோ உணர்வாக கேட்பேன் நான் மீட்டிங்கில். நல்லா பேசுகிறாரு, ஒரு மக்களுக்கு எது ஒன்றாலும் இது பண்ணுறாரு, குரல் கொடுக்குறாரு. முதல் குரல் அவர் தானே தர்றாரு, வேறு யார் வந்து கொடுக்குறாங்க? ஒரு பெண்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து எதுனா தான் கூட அவர் தான் முதல் குரல் கொடுக்குறது. மற்றவங்க தான் அப்போ வர்றாங்களோ அது அப்போலே பிரச்சனை, அது தேவையில்லாது எனக்கு. ஆனால் எங்கள் தலைவர் வந்து ஃபஸ்ட்டில் ஆபத்தாக தூப்பார், முன்னேறி வைப்பார். அண்ணனை வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எதனால வந்து உங்களுக்கு பிடிக்கும்? அதான் அவர் பேசுறது, மக்கள் எல்லாம் ஒரு இதுவாக நினைக்க மாட்டார். சகோதரியாட்டம் அப்படி அவங்க பசங்களாட்டமே நினைப்பார், நம்ம மக்கள் ஆட்டமே நினைப்பார். அவர் ஒரு மூஞ்சி இது பண்ணிக்கின்னு இது எப்பயுமே சிரிப்பு முகம் அவருக்கு. யாருமே அப்படி போங்க இப்படி போங்க எதுவுமே. எவ்வளோ ஜனங்கள்லாம் உய்யும், நான் எத்தனை வீடியோவில் இதை சொல்லிக்கிறேன். நான் இவ்வளோ ஜனங்க உய்யும், அப்போ கூட அந்த மூஞ்சி மட்டும் அப்படி காட்ட மாட்டார். நாங்கள் கூட ஒரு டைமில் நின்னா கிள்ளின்னு போய் நிற்போம். எங்கள் பசங்கள்லாம் நிற்கும், எல்லாம் இது பண்ணோம். அப்போ கூட எதுவுமே இது பண்ணோம். அதில் எங்களுக்கு ஆசை. மற்றவங்க கிட்டெல்லாம் போய் நிற்க முடியுமா நம்ம? சொல்லுங்க. இந்த இப்போ அவரெல்லாம் கிட்டெல்லாம் நெருங்க மாட்டுறாங்களா? அவர் அங்கேருந்து தான் நாங்கள் போய் இங்கே இருக்கிறோம்.
அதுமாரி தான் நிற்கிறாங்க. இவருக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லா மக்களும் நம்ம மக்கள்னு நிற்க வைப்பார். அந்த கொள்கை எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலா தங்கம் விற்கிற விலைக்கு வந்து நம்ம தங்கம் வாங்குறதே வந்து ஒரு பெரிய கஷ்டம் தான். ஏன்னா இப்போ ஒரு சவரனே வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு விலையே. அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்க எப்படி இவ்வளோ தங்கங்கள் போட்டுருக்கீங்க? இதுவே இவ்வளோ தங்கன்றீங்களே, இன்னும் எவ்வளோ பேரெல்லாம் எவ்வளோலாம் போட்டுக்கிட்டு அதை என்ன சொல்லுங்க. இது வந்து நாங்கள் ஒழிச்சு தான் வாங்கினது. எப்போ வாங்கினேன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி வாங்கினோம். 20,000 ரூபாய் சவரம் அப்போல்லாம். 20,000 ரூபாய் கரெக்டா வித்யா? நான் என்ன சொன்னேன், இது எடுக்காதீங்க பொழுக எடுங்க. 20,000 ரூபாய் 22,000 ரூபாய் சவரம் அப்போ. அப்போ எடுத்த சவரங்க இதெல்லாம். இப்போல்லாம் எங்களாலலாம் வாங்க முடியாது. அப்போ கூட நாங்கள் ரொக்க பணம் கொடுத்து கூட வாங்கினது கிடையாது. ஏன் சொல்ல, அவ்வளோ நாங்கள் ஒன்றும் இது கிடையாது. அதுக்கோசம் அவ்வளோ வசதியும் கிடையாது. வசதியும் தான் நாங்கள் ஏன் கேட்குறோம், வசதியும் கிடையாது. கொஞ்சம் அப்படி சேர்த்து வச்சு என் பிள்ளைங்கெல்லாம் எங்கிட்ட தான் சம்பாதிச்சு கொடுக்கும். எங்கள் வீட்டுக்காரரும் சம்பாதிச்சு தருவார். எல்லாம் எங்கிட்ட தான் கொடுப்பாங்க. நானும் சம்பாதிக்கிறேன், எங்கள் மருமகம் சம்பாதிக்குது, இன்னொரு மருமகம் சம்பாதிக்குது. குடும்பம் நான் மெயின்டைன் பண்ணி. மொத்தமா வந்து எவ்வளோ சவரன் வச்சிருக்கீங்க? இது ஃபுல்லா இது ஒரு 60 சவரம் போடு. 1/2 சவரன் இருக்கா? 60. இப்போ வந்து இந்த மாதிரி கம்மல்ல வந்து அவருடைய போட்டோ வச்சிருக்கீங்க, அதே மாதிரி டாலர்ல அவருடைய போட்டோ வச்சிருக்கீங்க. வேற எந்த மாதிரி கிரியேட்டிவ்ல இது மாதிரி டிசைன்லாம் ஏதாவது ரெடி பண்ணுவீங்களா இதுக்குன்னு தனியா? ஆமாம், இதுக்குன்னு தனியாக இல்லை, அண்ணனுக்கோசம் நான் போடுவேன். அவர் வச்சு போடுவேன். மோதிரத்துலயும் வந்து அவருடைய ஆமா, போட்டோ வச்சிருக்கீங்க. ஆமாம், அண்ணனுக்கோசம் தான் வச்சு போடுவேன். வேறு எங்கள் பசங்க இல்லை, எங்கள் புருஷன் இல்லை, யாரும் இல்லை. அதுமாரி அவர் உயிர் எங்களுக்கெல்லாம். எங்கள் வீட்டில் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டோம், அண்ணன் போடுன்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் பசங்காட்டும் எங்கள் வீட்டுக்காரட்டும் எல்லாரையும் அவரை போட்டால் சந்தோஷம். நாங்கள் எல்லா குடும்பம்லாம் போவோம், எல்லாம் மறைதி இதெல்லாம் ரொம்ப. இந்த மின்ட்ல இருக்க எல்லாருமே வந்து உங்க தலைவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குற ஒரு பர்சன் எல்லாரும். ஆமாம், மக்கள் எல்லாம் தலைவர் மேலே தான் உயிர். பார்த்தல மாநாட்டில் என்ன ஜனம் இருந்தது, ஈயாட்டு இருந்துச்சு ஜனங்கள்லாம். அன்பு கோசம் ஓடியாந்துது. சாப்பாட்டுக்கு காசுக்கு இதுக்கெல்லாம் வர்ற கூட்டம் கிடையாது. அதெல்லாம் அன்பால் வர கூட்டம் அதெல்லாம். ஆமாம்மா, அது உண்மை. அது பொய்யெல்லாம் எனக்கு பொய்யா சொல்ல தெரியாது. அதெல்லாம் அன்பால் வந்த கூட்டம். அதெல்லாம் நாங்களும் கொஞ்சம் எல்லாம் வலிச்சிட்டு போய் அவஸ்தப்பட்டு நாங்கள் என்ன இருந்தால் கூட அண்ணன் அங்கே போனோன்னே எங்களுக்கு உணர்ச்சி வந்துடுச்சு. ரொம்ப தைரியம் இதெல்லாம் ஆசை. அவ்வளோ ஜனம். இப்போ வந்து எல்லா தலைவர்களுக்குமே வந்து குடும்பங்கள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு குடும்பம் இருக்கு, ஜெயலலிதா மேம்க்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம அண்ணனுக்கு வந்து ஒரு குடும்பம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? நான் வருத்தம் தான் படுறோம். என்ன பண்ணுறது, வருத்தம் தான் படுறோம். அண்ணன் கல்யாணம் ஆகுமோ எப்போ ஆகும் அப்படின்னு வருத்தம் தான் படுறோம். அவர் பண்ணிக்க மாட்டேன்றாரு. எங்களுக்கோசமே பாடுபடுற, மக்களுக்கோசமே பாடுபட்டுனுக்கிறாரு. அவரு எனக்கு கல்யாணமே தேவையில்லை, எனக்கு மக்கள் தான் ஓணும். உங்கள் தாய் தாப்பா சொல்கிறதே கேட்கல. இப்போ நாங்களும் சொன்னாலும் கேட்க மாட்டார். எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் எங்களுக்கு ஓணுன்றாரு. அப்போ நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவருக்கெல்லாம் எங்களை பற்றி யோசிக்கிறது தான், மக்களை பற்றி இதை யோசிக்கிறது தான் அவருக்கு வேலை. கல்யாணம் பண்ணிக்கின்னு ஏசி ரூமில் பத்துக்கின்னு தூக்கிக்கின்னு இப்போ அதெல்லாம் அந்த ஆசைலாம் கிடையாது. புள்ளகுட்டிலாம் பேசுக்கின்னு அந்த ஆசையே கிடையாது அவனுக்கு. மக்கள் இப்படி போகக்கூடாது, அப்படி வரக்கூடாது, அதுங்களுக்கு ஒரு ஆபத்து வரும், நம்ம தான் போய் நிற்கணும். ஒரு கல்யாணம் பண்ணானா சில பேர்லாம் அவ்வளோ இதுவாக வந்து நிற்கிறாங்க. சொல்லு, அவர் தான் கார்லேயே சாப்பிடுவார், கார்லேயே தூங்குவார், நேரமே கிடையாது, அவர் ரெஸ்ட்டு கிடையாது. அவர் என்ன உடம்பு சரியில்லை அந்த விட சரி, ரெஸ்ட்டுன்றது கிடையாது. இப்போ நேற்று போகலான்னு பார்த்தா ஒரு சாவு போயிட்டார். இன்றைக்கி போகலான்னு பார்த்தா மீட்டிங்கு, சைக்கோ மீட்டிங், இந்த மீட்டிங்கு. இதுமாரி இருந்தால் நாங்கள் அவருக்கு ரெஸ்ட்டுக்கு தான் நம்ம எங்கே போய் பார்க்க முடியல. சரி, நாளைக்குன்னா டேட்டை கெட்டுத போகிறோம். நாளைக்கோ சீக்கிரமாக போனால் தான் அவரை பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இல்லைம்மா. ஆனால் எந்த தலைவரும் இது மாதிரிலாம் இருந்தது நான் என் லைஃப்லேயே பார்த்து கிடையாது. எனக்கு வயசாகி நான் எந்த தலைவரும் இதுமாரி இருந்தது. மக்களுக்கோசம் பாடுபட்ட தலைவர் எங்கள் தலைவர் தான். அவர் என்னைக்காவது நேர்ல நீங்க பாக்குறப்போ கேட்டிருக்கீங்களா, நீங்க ஏன் இன்னும் தலைவரை கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு? தாய் தப்ப சொல்றதே அவர் கேட்க முடியல. நான் சொன்னா ஏத்துக்கு வராது. அவர் தான் பொதுவாக சொல்லிடுறாரு.
நம்ம அவரை போய் அந்த டைமில் இது பண்ணக்கூடாது, மனசு கஷ்டம் ஆகிடும் ஒருத்தருக்கு. அந்த ஞாபகம் அவருக்கு அந்த ஞாபகமே இல்லாத மக்கள் ஞாபகத்திலே இருக்கிறாரு. நான் எப்படி தலைவர் கல்யாணம் பண்ணிக்கல நீ நான் போய் எப்படி கேட்க முடியும் அவரை? அம்மா சொல்கிறாங்க அப்பா நம்ம பார்க்குறோம், அவர் வானான்றாரு. அப்போ நம்ம சொன்னால் எப்படி ஏற்றுக்குவார்? அந்த ஞாபகம் வரவங்க நம்ம இப்போ சொன்னால் ஏற்றுக்குவார் அவர் சொல்லு. அவளை பாயிண்ட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். நம்ம பார்க்குறோம் அவள் தான். இப்படி மீறி நம்ம அவருக்கு நான் கல்யாணம் எங்களுக்கெல்லாம் அவர் கல்யாணம் பண்ணால் சந்தோஷம் எங்களுக்கு. நான் போடுவோம்ப்பா, எத்தனை சவரம் வேணாலும் போடுவோம். அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் நாங்கள் சம்சாரத்துக்கும் போடுவோம், அதுக்கு அவருக்கும் போடுவேன். நான் கஷ்டப்பட்டு போய் போடுவேன். ஒன்றாங்கட்டா ஐயோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் நம்ம பேசுது. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கம்மா இப்போ? நான் வந்து துணிங்க போடுவேன், சால்ஸ் இது சரி கடமா போடுவேன், போட்டு வாங்கிக்குவோம். டெய்லியுமா எவ்வளோ கட்டாங்களோ வாங்கிக்குவேன், எல்லாம் போடுவேன். நகை கூட போட்டுக்கிறேன் நான். அப்போ வித்துச்சு 20,000 அப்போ போட்டேன், இப்போ போட்டு முடியாது என்னால். இப்போ வட்டிக்கு வட்டிக்கெல்லாம் என்னால் அவ்வளோ வசதி கிடையாது. வட்டிக்கெல்லாம் வருது, வட்டிக்கு ஏன் ஒன்றும் இதுலேயே சம்பாதிக்கலாம். வட்டிக்கு என்னத்துக்கு? இதுவே பணம். ஒரு படிக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபாய் வைய, அதுவே போதும் எங்களுக்கு. உங்களை சுத்தி இருக்கவங்களும் சரி நீங்களும் சரி எல்லாருமே வந்து விடுதலை கட்சியோட ஒரு பெரிய அங்கம் தான், கரெக்டா? ஆமாம் ஆமாம், எங்கள் குடும்பம் எல்லாம் எங்கள் அண்ணன் கட்சி தான், விடுதலை சிறை தான் எங்களது எல்லாம். எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பசங்க, எங்கள் பேர பசங்க, பேர பசங்க கூட இருக்குது, எல்லாம் அதே தான். எம்பத்துலேருந்து இவ்வளோலேருந்து எல்லாம் அதே தான். அந்த கட்சி தான் நம்மளுது, உயிர் உள்ள கட்சி அதுதான் எங்களுக்கு. இப்போ அவர் நேர்ல போய் நீங்க பாக்குறப்போ அவர் எப்படி உங்களை வந்து வரவேற்பாரு? அக்கான்னு மின்ட்டு அக்கா வாக்கா அப்படின்னு வர. அது ஒன்றே போதாதா, அண்ணான்னு கூப்பிடுவார், நானே என்ன அக்கான்னு கூப்பிடுவார். வயிற்று விஷயத்தெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. எங்கள் கூட பிறந்த அப்பால பிறக்கல அண்ணா, எங்களுக்கு கூட போகிற அப்பால அண்ணா அக்கான்னு கூப்பிடுவார். அதுவே எங்களுக்கு எங்கேயோ போகுது அந்த மரியாதை, அது போதும் எங்களுக்கு. ஒரு அண்ணன் இல்லை, எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, யாருமே இல்லை. அவர் எங்கள் அண்ணன் நாட்டு. எத்தனை வருஷமா இந்த கட்சியில நீங்க இருக்கீங்கம்மா? நல்லா 15 வருஷமாக இருக்கிறேன். 15 வருஷத்துக்கு மேலே தான் ஆகுது. நான் 15 வருஷம் இல்லை, 14 வருஷத்துல இருக்கிறேன். அப்போ இந்த வருஷம் தேர்தலில் வந்து நம்ம அண்ணன் என்ன கண்டிப்பா ஜெயிப்பாரா? ஜெயிப்பார். மக்கள் தூக்காது அப்படியோ அண்ணனை. ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார் அண்ணன். அதெல்லாம் இல்லை. இன்னும் முதலமைச்சர் ஆகிட்டேன்னா இன்னும் எங்களுக்கு சந்தோஷம். ஆமாம், உக்காந்தாரு அதுவே எங்களுக்கு லட்சம் கோடி கணக்காக கும்பிடுவோம் நாங்கள்லாம். அது மாதிரிலாம் தலைவரெலாம் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லை, கஷ்டமா. ஏன் தெரியுமா, இந்த இப்போ ஒரு தலைவருங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க ஜாலியாக பொண்டாட்டி குழந்தை கிட்ட எல்லாம் அதோட இருக்கிறாங்க. அவர் என்ன ஆசைப்படுறாரு சொல்லு? எனக்கு கல்யாணம் ஒன்று ஆசைப்படுறாரா, நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரா, இல்லை குழந்தை கொட்டியெல்லாம் பெற்றுக்கணும் ஆசைப்படுறாரு? எதுவுமே ஆசை கிடையாது அவருக்கு. மக்கள் ஆசை தான் அவருக்கு ரொம்ப. அந்த மக்கள் ஆசைந்தான் மானை எடுத்துருமா. நல்ல செம்ம ஜனம், நல்லா பாஞ்சுன்னு இருந்துச்சு ஜனம். அப்படி பேசுது. ஒரு லேடிஸுக்கு ஒரு ஜென்ஸ் எல்லாம் சின்னதாக இருந்ததுங்க என் கண்ணுக்கு, அதுமாரி காட்டினாங்க. அவ்வளோ ஜனமா, எவ்வளோ ஜனம் தெரியுமா? நாங்கள் அங்கே நிற்கிறோம், அங்கேருந்து பார்த்தா குருவிங்களாட்ட தெரியுது ஒன்று. அவ்வளோ அப்போ நாங்கள் எவ்வளோ தொல்லை இருந்திருப்போம். அதேமாரி ஜனம் அப்போ எவ்வளோ அன்பாக இருக்கும் சொல்லு. அன்பு, உயிர், பாசம் எல்லாம் இருந்து அந்த கூட்டம் வந்து சேர்ந்துட்டாங்க. நீங்க வந்து சேல்ஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்களா, சாரீஸ் எல்லாம் சேல்ஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்க. அதிகமா வந்து இந்த மாதிரி பானை டிசைன் வச்ச சாரீஸா சேல்ஸ் பண்ணுவீங்களா? அப்படி இல்லாமல் இல்ல நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆமாம், நான் ஆன்லைனில் அதெல்லாம் புக் பண்ணது. அந்த புடவைங்கெல்லாம் இது கூட ஆன்லைன் தான். அதிகமா நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே இந்த பானை புடவை நிறைய இருக்குது என் கையில். அது எங்கள் சின்னாது, அதுக்கோசம் நாங்கள் தான். நான் கம்பளு கூட அதான் நம்ம சின்னதான் செய்த பானை சின்ன. நான் வேறு டிசைன் போடுவேன், புடவைங்க எல்லாம் போடுவேன், அதுங்க வாங்கிக்கோங்க எல்லாம். எங்களுக்கும் காட்டுறீங்களா உங்க சாரீஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி டிசைன்ஸ் வீட்டுக்குள்ள வா, எவ்வளோ போடுவேன். திறமை இருந்தால் தான் முன்னேறி வர முடியும். திறமை இல்லை அவள்தான். தெகிட்ட விடக்கூடாது, திறமை இருக்கணும். ஐயோ நம்ம எப்படி சம்பாதிக்கும், எப்படி போகலாம்,
நம்ம எப்படி சாப்பாடு கஷ்டமாது. ஆனால் நான் கஷ்டம்லாம் பட்டேன். அது இருந்தால் கூட எனக்கு திறமை டிகிரி எல்லாம் வந்துச்சு. அந்த ஒன்றா தான் அப்படியே போய்கினே இருந்தேன். கடவுள் என்ன நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் கடவுளுக்கு ஒன்று தெரியும். உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். அந்த கஷ்டம் அந்த கடவுளை பார்த்து என்னை முன்னேறி வர வச்சார். விடுதலை கட்சி சிறுத்தை டீம்னா வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ற டீம் அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சொல்றேங்க மேடம், சொல்றேங்க, 1000 சொல்லுவாங்க. அவங்க வாய்க்குன்னா வந்து கட்ட பஞ்சாயத்து எங்கள் கட்சியில் யாரும் அது மாதிரி சொல்லி கொடுக்கல எங்களுக்கெல்லாம். கட்ட பஞ்சாயத்து பண்ணி போலீஸ்கார மரியாதையில் பேசாத அதில் தான் சொல்லி கொடுத்துக்கிறாரு அண்ணன். இந்த அது பண்ணு இது பண்ணு, நம்மளுக்கு அசிங்கம், மரியாதை கொடுங்க, கட்சி வச்சு அரசாங்கம் இதுவாக வழி போகாதீங்க, அதெல்லாம் சொல்லி மேடையில் சொல்லுவார் அவர். சில பேர் கட்ட பஞ்சம் தான் அவனுங்கெல்லாம் சொல்கிறாரு. நான் சொன்னால் ஒரு இதுவா சொல்ல. எங்கள் தோழருங்க எங்கள் சகோதரிகள்லாம் அது மாதிரி ஆள் கிடையாது. அதுங்கெல்லாம் அது மாதிரி போகிற ஆள் கிடையாது. அதுதான் எனக்கு தெரியும். நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை எங்கள் ஆளுங்கள்லாம் அது மாதிரி சொல்லலாம். மற்றவங்க போய் பேசுவாங்க, அதெல்லாம் ஏற்றுக்குவீங்களா சொல்லு. ஆனால் நிச்சயமாம்மா அது மாதிரி தலைவர்லாம் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் சும்மா பேச்சு. எவ்வளோ தலைவர் என்ன என் வயசில் எவ்வளோ தலைவருங்கெல்லாம் பார்த்துக்கிறேன். ஆனால் இதுமாரி தெய்வம் ஆடுற தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. என் வாழ்க்கையில் சொல்கிறேன். ஒரு எதுனா ஒரு இதுக்கு கூட ஃபஸ்ட்டில் அவர் தான் நின்று குரல் கொடுக்குறாரு. ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த பொண்ணுக்கோசம், ஒரு பையனுக்கோசம், இதே தான் அவருக்கு அந்த வேலை தான். ஆனால் அவர் ரெஸ்ட்டெல்லாம் கிடையாது. ஒரு நாள் கூட அவர் ரெஸ்ட்டாக நிம்மதியாக தூங்குறது கிடையாதும்மா. அங்கே போய் அந்த ஆஃபீஸில் அங்கே ஒரு 1000 ஜனம் உக்காந்து இருக்கும். எங்கேயோ போயிட்டு வருவார், அங்கே ஒரு 1000 மேலே உக்காந்து இருப்பாங்க. அத்தை வித்தியாச்சுக்கிச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு போகணும், ஒரு எங்கன்னா கல்யாணம் அதுக்கு ஓடுவார். அப்போ எந்த நேரம் அவர் தூங்குவார், அவர் எந்த நேரம் சாப்பிடுவார் சொல்லுங்க நீங்களே. எதுவுமே கிடையாது. என்னை பார்த்து மட்டும் நான் சொல்கிறோம்மா ஐயோ இது அதான் சொல்கிறேனே, இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கெல்லாம் அழியாக வரும். இதுமாரி கஷ்டப்படுற தலைவரை நான் எங்கள் தலைவரை ஒண்டி தான் பார்த்தேன், எங்கள் அண்ணனை ஒண்டி தான் பார்த்தேன். வேறு யாரும் நான் பார்த்துக்கிறேம்மா. எவ்வளோ அரசியல் இருக்கிறாங்க எல்லாம். டைம் பிறகு சாப்பிட்றாங்க, டைம் பிறகு வராங்க, சும்மா அப்படி வந்து மீட்டிங்கில் நிற்கிறாங்க, போயிடுறாங்க, ஏசியில் போய் தூங்கி நிற்கிறாங்க. நேரம் காலை 1 மணி கூப்பிட்டா கூட ஓடாடுறாரு. அதுக்கு நீ ஜனங்க இருக்குது, எங்கள் ஜனங்க ரெஸ்ட்டு விடுமா, அது எங்கள் ஜனங்க வர எங்கள் தோழர்கள்லாம் தோழிங்கெல்லாம் சகோதரிகள்லாம் 1 மணினா கூட போய் நின்று நான் இது மாதிரி சொன்ன அது பண்ண ஓடாடுவார். அது தூக்கத்துக்குள்ளே பார்ப்பா. அவர் தூங்குறதே 1 மணியா இல்லை 2 மணியா இருந்தால் கடவுள் தான் தெரியும், நம்ம கிட்டது பார்க்கல. அந்த டைமில் கூட நான் ஒரு வாட்டி 11 மணிக்கு நாங்கள் மீட்டிங் முடிஞ்சிட்டு வரோம். அந்த டைம்லேயும் ஃபோன் வருது அவருக்கு. அங்கே அந்த அந்த இப்படி ரொம்ப வயசானவங்களுக்கு அவார்டு கொடுக்கல, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு ஆஃபீஸில். அவங்க கொடுத்துட்டு வேணா ஃபோன் வருது, திரும்ப ஓடுறாரு. நான் பார்த்தேன் அன்னைக்கு அவர்கிட்ட. அதுமாரி இருந்தால் எவ்வளோ கஷ்டம், அது நல்லா புரிஞ்சுக்கோ. நம்மளாலே கூட முடியாது அந்த மாரிலாம். நம்ம எப்படி தான் வந்தார் அவர், மக்களுக்கோசமே அவர் வந்தார், எங்களுக்கோசமே வந்தார் இந்த கட்சியில். அவருக்கோசம் நாங்கள் பாடுபடுறோம். எனக்கு வேறு கட்சியெல்லாம் பிடிக்காதுமா. எனக்கு ஒரு மதிப்பு, பெண்களுக்கு ஒரு மரியாதை, அதெல்லாம் உயிர் அவருக்கு. அந்த எகுத்து கேட்குறது, எகுத்து பேசுறது, அதெல்லாம் அவரை பல தலைவர்லாம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அம்பேத்கர் ஐயா வரும் பார்க்குறோம் அண்ணனை. அவர் முதலமைச்சராக வந்தால் எங்களுக்கு ரொம்ப ஆசை. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து பல விவரங்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.